அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டான எந்தெந்த சப்ஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் எப்படி கெரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது, ஒரு கோர்ஸ் எப்படி எடுக்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒரு கோர்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு காலேஜ், ரெண்டு பேராமீட்டர் ரொம்ப முக்கியம், கோர்ஸ் அண்ட் காலேஜ். எப்படி கோர்ஸை செலக்ட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ், எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுல அந்த கோர்ஸு உங்களுக்கு ஒரு விதமான நாலேஜை கொடுக்கும், காலேஜு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சரிங்களா? ஸோ கோர்ஸில் கிடைக்கிற அவுட்கம், அந்த கோர்ஸ் நம்ம மேலே ஏற்றி விட்ட மாதிரி தான் அந்த கோர்ஸோட இருக்கிற கரிக்குலம், சிலபஸ், அதோட அவுட்கம் எல்லாமே நம்ம மேலே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போயிட்டு வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிற இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட வேலை ஜாபை வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் சக்சீட் ஆகணும்னு தான் இங்கே இருக்கிற ஸ்டடீஸ் எடுக்கிறது எல்லாமே. ஸோ +2 முடித்த மாணவர்கள் சில சப்ஜெக்ட் பேஸ்டாக நம்ம இதில் கைட் பண்ண வரோம். அந்த மாதிரி ஒரு கோர்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எங்கே படிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற டாபிக், இஃப் யூ ஆர் லவ் வித் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். சார், கெமிஸ்ட்ரின்ற வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா எனக்கு அந்த சார் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. கெமிஸ்ட்ரின்ற அந்த இருக்கிறதுல நான் 10th 11th ஒரு ஸ்பார்க் இருக்குது சார். நான் நல்ல மார்க் எடுக்கிறேன், எனக்கு டிஃபால்ட்டாகவே அது வந்துருச்சு. எனக்கு தெரியாமலே எனக்கு அதோடைய நாலேஜ் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அதை சார்ந்து இருக்கிற படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஒருவேளை மிகப்பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியுமோ அப்படின்ற பார்வையில் தான் இந்த வீடியோக்கள் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெயினாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கெங்கெல்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் நடக்கும், எங்கெங்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான படிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நான் ரொம்ப ப்ரியாரிட்டியஸாக பார்க்கும்போது இந்த பாராமெடிக்கல் கம்பெனிஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அந்த ஃபார்மசியில் மெடிசின்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் காம்போசிஷன் தான். நான் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வி ஹவ் டு ப்ரிப்பேர் த மெடிஷின். ஒரு மெடிஷனில் மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டை பார்க்குறது இந்த கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டு. அதே மாதிரி ஃபுட் சயின்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஒரு கேஎஃப்சியாக இருக்கட்டும், என்ன ஃபுட் ரிலேட்டடாக இருந்தாலும் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் மட்டும்தான் அந்த ஹெல்த் ஒத்துக்கும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை, அது லெவலில் வேறு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிற லெவல்லையும் இருக்கிறோம். அப்போ ஃபுட் சயின்ஸை பற்றி நம்ம படித்தாலும் கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுட் சயின்ஸை பற்றி படிக்க முடியும். படித்தால் நல்லா இருக்கும், அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஃபிஷரி சயின்ஸ், அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸு, என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ், சரிங்களா, என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் படித்து நல்லாயிருக்கும். பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மசி, இதெல்லாம் அவங்களுடைய டிஃபால்ட் ஒரு ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஒரு அனாலிட்டிக்கல் ஐடியா இருக்குது, நிறைய க்ரோவை நான் பார்க்குறேன், நான் இன்ஜினியரிங் சைடில் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டட் அதை பார்க்க முடியும். பிரிண்டிங் டெக்னாலஜி, பெட்ரோலியம், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், அப்பரல் டெக்னாலஜி, இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரியோடைய காம்பனண்ட், கெமிஸ்ட்ரியோட டாமினேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி படிப்புகளை எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. சரிங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நார்மலாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கூட நீங்கள் பண்ணலாம். பேசிக்காக பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல கல்லூரியில் எடுத்து அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் லைன், ரிசர்ச், R&D டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரின்றது அவ்வளோ ஈஸியாக படிக்கக்கூடிய படிப்பாக நான் பார்க்கல. ஏன்னா நான் படிக்கும்போது கஷ்டப்பட்டோம். அது மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டத்தை ஈஸியாக மாற்றிக்கிட்ட மாணவர்கள் நம்ம பார்க்குறோம். சார், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்த மாணவர்களை பார்த்துருக்குறோம். அது மாதிரி நீங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால் இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த பலவிதமான கோர்ஸ் அடிப்படையில் ஒரு கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஒருவேளை உங்களுக்கு அந்த நாலேஜ் நிறைய கிடைக்குமோ, அது ரெலவெண்டான வேலையிலையும் போய் நீங்கள் நிறைய ஈஸியாக சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற பார்வையில் இந்த வீடியோவை நம்ம கவர் பண்ணுறோம். கண்டிப்பாக மேலும் தகவல்கள் தேவைப்படும் போது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணியோ ஒரு மெசேஜ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணலாம், சார் நான் பிஎஸ்சியில் ஃபாரன்சிக் எடுக்கலான்னு இருக்கேன், எங்கே இருக்குது, நான் எங்கே ஜாயின் பண்ணலாம், எனக்கு அட்வைசபிளாக, நான் கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ மார்க் நான் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன, இல்லை நம்ம கவர்மெண்ட் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, இல்லை ப்ரைவேட்னாலும் நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிற காலேஜஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு டாபிக் பற்றியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்டோட பார்க்கலாம்.